ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான போர் சூழலில் உலக அரசியல் தலைகீழாக மாறுகிறதா? ஜெர்மன் சான்சலர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் அமெரிக்காவின் வியூகங்களை ஏன் கடுமையாக விமர்சித்துள்ளார்? நேட்டோ அமைப்பில் ஏற்பட்டுள்ள குழப்பங்கள் மற்றும் ஈரானின் அசுர வளர்ச்சி பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். அமெரிக்காவை ஈரான் எப்படி அசிங்கப்படுத்தியது? ஹார்முஸ் நீர்ச்சந்தி முடக்கப்பட்டதால் ஐரோப்பாவுக்கு ஏற்பட்ட பாதிப்பு. ட்ரம்ப் பயத்தால் மீட்டிங்கை ரத்து செய்யும் நேட்டோ. ரஷ்யா, சீனா, ஈரான் கூட்டணி அமெரிக்காவுக்கு சவாலா? முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை கடைசி வரை பாருங்கள். நண்பர்களே, உலக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்துட்டு இருக்கு. நாம நினைச்சதை விட ஈரான் ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிட்டாங்கன்னு இப்ப ஜெர்மனியே ஒத்துக்க ஆரம்பிச்சிருச்சு. அமெரிக்காவை ஈரான் அசிங்கப்படுத்திருச்சுன்னு ஜெர்மன் சான்சலரே ஓப்பனா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட அடுத்த ஜனாதிபதியா ட்ரம்ப் வந்தா என்ன நடக்கும்னு பயந்து நேட்டோ அவங்க மீட்டிங்கையே தள்ளி வைக்க பாக்குறாங்க. நிஜமாவே ஈரான் ஒரு சூப்பர் பவரா மாறிடுச்சா இல்ல இதெல்லாம் ஒரு மாயையா? வாங்க இத பத்தி அலசுவோம். ஜெர்மனி சான்சலர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் ஈரான் விஷயத்துல அமெரிக்காவோட கொள்கையை சமய கழுவி ஊத்திருக்காரு. ஈரான் பண்ற பிளான்ல அமெரிக்கா மாட்டிக்கிட்டு அங்கிருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாம அசிங்கப்பட்டு நிக்குதுன்னு சொல்லியிருக்காரு. நாம நினைச்சதை விட ஈரான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா இந்த சண்டையை முடிக்க அமெரிக்கா கிட்ட உருப்படியான பிளான் எதுவும் இல்லைன்னு எச்சரிச்சிருக்காரு. மெர்ஸ் பேச்சின் முக்கிய புள்ளிகள் என்னென்னா, அமெரிக்காவுக்கு வந்த அவமானம், ஈரான் தலைவங்களால, குறிப்பா அந்த ரெவல்யூஷனரி கார்ட்ஸால ஒரு பெரிய நாடே அசிங்கப்பட்டு நிக்குது அப்படின்னு மெர்ஸ் சொல்லியிருக்காரு. ஈரானோட கெத்து, ஈரான் ஆளுங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப தெம்பா இருக்காங்க. அவங்க ரொம்ப விவரமா பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, இல்லனா வேணும்னே அதை தட்டி கழிக்கிறாங்கன்னு அவரு அழுத்தி சொல்லியிருக்காரு. அமெரிக்காவோட சொதப்பல், எப்படி வெளியே வர்றதுன்னு பிளான் பண்ணாமலேயே அமெரிக்கா இந்த போர்ல குதிச்சிருச்சுன்னு திட்டியிருக்காரு. முன்னாடி ஆப்கானிஸ்தான் ஈராக் போர்ல மாட்டிக்கிட்ட மாதிரி இப்பவும் மாட்டிக்கிச்சுன்னு ஒப்பிட்டு பேசியிருக்காரு. தோத்து போன பேச்சுவார்த்தை, அமெரிக்கா தூதுவர்கள் பாகிஸ்தான் வரைக்கும் போயும் பேச்சுவார்த்தை பிசுபிசுத்து போனதை சுட்டிக்காட்டினாரு. ஈரான் வரமாட்டேன்னு சொன்னதால எல்லாமே சொதப்பிருச்சு. ஜெர்மனி மற்றும் ஐரோப்பாவுக்கு வந்த சோதனை, பொருளாதார அடி. பெட்ரோல் டீசல் விலை ஏறுறதுனாலும் வியாபார பாதை முடங்குறதுனாலும் நமக்கு ஏகப்பட்ட காசு நஷ்டமாகுதுன்னு மெர்ஸ் சொல்லியிருக்காரு. ஹார்முஸ் நீர்ச்சந்தி மூடல், ஈரான் அந்த பாதையை பிளாக் பண்ணதால உலகத்துக்கே போற எனர்ஜி சப்ளை கட் ஆகி போச்சு. இதுல ஐரோப்பாவுக்கு தான் செம அடி. ஜெர்மனியோட பங்கு, அந்த பாதையை திறக்க மைன் ஸ்வீப்பர் கப்பல்களை தர்றதா ஜெர்மனி சொல்லியிருக்கு. ஆனா சண்டை நின்னதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்கும். ஐரோப்பாவோட கெத்து, அமெரிக்காவை விட ஐரோப்பிய யூனியன்ல மக்கள் அதிகம். அதனால ஐரோப்பா இனிமே முக்கியமான முடிவுகளை எடுக்கணும்னு மெர்ஸ் வாதிடுவாரு. இதோட பின்னணி என்ன? மெர்ஸ் அப்படியே மாறிட்டாரு. ஆரம்பத்துல அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ண மெர்ஸ் போர் இழுத்துக்கிட்டே போறதுனாலும் காசு கரியாகிறதுனாலும் இப்ப அமெரிக்காவை போட்டு தாக்குறாரு. பழைய போர் ஞாபகம், இது ஆப்கானிஸ்தான் ஈராக் மாதிரி போயிட்டு இருக்கு, ஒரு பெரிய குழியில போய் விழப்போறோம்னு எச்சரிக்கிறாரு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் அவங்க பாட்டுக்கு போர் ஆரம்பிச்சுட்டு நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நம்மளையும் இதுல இழுத்து விட்டாங்களேன்னு ஐரோப்பா கடுப்புல இருக்கு. நேட்டோ ஏன் யோசிக்குது? நேட்டோ இனிமே வருஷா வருஷம் மீட்டிங் போடுறத நிறுத்தலாமான்னு தீவிரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. 2 வருஷத்துக்கு ஒரு முறை மீட்டிங் வச்சுக்கலாம், அதுவும் 2028ல மீட்டிங்கையே வேணான்னு சொல்றாங்க. முக்கியமா ட்ரம்ப் கூட வர்ற பஞ்சாயத்துகளை தவிர்க்கவே இந்த பிளான். நேட்டோ பரிசீலனை செய்வது, அடுத்த மீட்டிங் 2026 ஜூலை 7 முதல் 8 வரை தேதிகள்ல துருக்கியில் இருக்கிற அங்காராவில நடக்க போகுது. 2028 மீட்டிங், அமெரிக்க தேர்தல் வர்றதால அந்த வருஷம் மீட்டிங்கையே கேன்சல் பண்ண வாய்ப்பிருக்கு. ட்ரம்ப் பயம், அவர் எப்ப பார்த்தாலும் நேட்டோ நாடுகளை காசு விஷயத்துல திட்டிட்டே இருப்பாரு. மீட்டிங் வச்சா எல்லார் முன்னாடியும் வச்சு செஞ்சிருவார்னு ஒரு பயம். அப்புறம் ஈரான் மேல அமெரிக்கா போர் தொடுக்கிறதுல இருக்கிற கருத்து வேறுபாடும் ஒரு காரணம். பிளான் என்னன்னா, வருஷா வருஷம் மீட்டிங் வச்சா ஏதாச்சும் புதுசா சொல்லணும்னு கட்டாயம் இருக்கும். அதனால நிதானமா மீட்டிங் வச்சா உருப்படியா ஏதாவது பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஈரானோட தற்போதைய நிலை ஒரு பார்வை. ஈரான் இப்ப ஒரு பெரிய சக்தியா தன்னை காட்டிக்குது. புதின் கூட கை குலுக்கிறது வெறும் நட்பு மட்டும் இல்ல, அமெரிக்காவுக்கும் நேட்டோவுக்கும் எதிரா அவங்க ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னு அர்த்தம்.
இப்பவும் ராணுவத்துக்கு காசு செலவு பண்றதுல அமெரிக்கா தான் டாப், பிசினஸ்ல சீனா தான் கிங். ஈரானோட பலம் அந்த ஏரியாவுக்குள்ளதான். அப்புறம் மறைமுகமா போர் பண்றது, அதாவது அசிமெட்ரிக் வார்ஃபேர். அப்புறம் ரஷ்யா சீனா கூட இருக்கிற பார்ட்னர்ஷிப் தான் அவங்க பலம். சோ ஈரான் இப்ப பெரிய டீமுக்குள்ள வந்துருச்சுங்கிறது உண்மைதான். ஆனா அமெரிக்கா சீனா மாதிரி பெரிய பொருளாதாரமும் ராணுவமும் இருக்கிற நாடுகள் முன்னாடி இவங்களால ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியுமாங்கிறது கேள்விக்குறிதான். சோ நிலைமை இப்படிதான் இருக்கு. ஒரு பக்கம் ஈரானோட ராஜதந்திரம், இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட பிளான் இல்லாத போர். இது ரெண்டுக்கும் நடுவுல சிக்கி தவிக்கிறது என்னவோ ஐரோப்பா தான். ஈரான் உண்மையிலேயே உலக வல்லரசாக முடியுமா, இல்ல அமெரிக்கா மறுபடியும் கம்பேக் கொடுக்குமா? உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.